வெல்கம் டு சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழ் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண கிராமரில் ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம், அந்த டைப்பில் நம்மளால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, அந்த ஏழை குழந்தையினுடைய கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு பொருட்பன்மொழி, அந்த ஆன்சர் கீழே வந்து ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருளை கொடுக்கின்ற பல சொற்கள் சேர்ந்து வருவது தான் ஒரு பொருட்பன்மொழி. இப்போ பார்த்தீங்கன்னா குழியினாலும் பள்ளம்ன்றதை குறிக்கும், தாழ்ந்துன்றதும் பள்ளம்ன்றதை குறிக்கும். ஸோ அதனால் இது ஒரு பொருட்பன்மொழி. சரி, இதை எப்படி சார் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், பெயரெச்சம் அப்படின்னா பெயரெச்சம்ன்றது எப்படி என்ன வரும், படித்த பையன் அப்படின்னு வரும். இப்போ படித்தான் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, படித்த அப்படின்னா பெயரெச்சம். ஆள முடியும் நம்மளால் சொல்லுவாங்க, ஆனால் ஆள முடியுது எல்லாமே பெயரெச்சமாக இருக்காது கண்டிப்பாக, ரைட்டா? அதே மாதிரி ஊழ முடியுது எல்லாமே வினையச்சமாக இருக்காது, எக்ஸம்ஷன் இருக்குது. அது மாதிரி நம்ம படித்தோன்னா நம்ம மாட்டிக்குவோம். படித்தான் அப்படின்னு எடுத்திங்கன்னா படித்த அப்படின்றது பெயரெச்சம், படித்து அப்படின்றது வினையச்சம். ஸோ அதனால் பெயரெச்சம் வினையச்சம் இது கிடையாது அப்படின்னு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பெயரெச்சம் என்பது படித்த, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் வரும் இல்லை பெண் வரும். அதே மாதிரி வினையச்சம்னா படித்து, அடுத்தது முடித்தான், படித்து சென்றால். ஸோ அது மாதிரி ஒரு வினையை கொண்டு முடிவதால் அது வினையச்சம் என்று அழைக்கப்படுகிறது. பெயரை கொண்டு முடிவதால் பெயரெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. படித்து முடித்தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதனால் வினையச்சம். ஸோ இதில் ஒரு பொருட்பன்மொழி நம்ம பார்த்துட்டோம். கூடவே பெயரெச்சனா என்ன, வினையச்சம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வேர்டை, படி என்பது வேர்ச்சொல், படித்த என்பது பெயரெச்சம், படித்து அப்படின்றது வினையச்சம், படித்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். படித்தவர் அதை தோளில் கை மேலே அவங்க தோல் மேலே கை போட்டு படித்தவர் படித்தவள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். அதுக்கப்புறம் படித்தான் என்பது வினைமுற்று. ஸோ இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ச்சொல், பெயரெச்சம், வினையச்சம், வினையால் அணையும் பெயர், வினைமுற்று, இது எல்லாமே ஒரே ஒரு வேர்டில் முடிச்சிட்டேன், அதுக்கு பேர் படித்தான். இதை மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சிங்கன்னா மீதி எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு பொருட்பன்மொழி நம்ம பண்ணிடலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், தை திங்கள். தைன்றது உங்களுக்கே தெரியும், தை மாதம், அப்போ அது காலத்தை தான் குறிக்கும், ரைட்டா? அது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இடப்பெயர், மாத பெயரும் கொடுத்துட்டாங்க, பொருட்பெயரும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக மாதத்தை தாண்டி காலப்பெயர் வந்திருக்கு, காலம் என்பதை குறிப்பிடுகிறது. தைன்றது மாதமாக இருந்தாலும் அது காலம். பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து கண்டிப்பாக இது காலப்பெயராக தான் நம்ம சொல்லணும், இது மாத பெயர் அல்ல, ரைட்டா? மாத பெயர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தை மாதமும் இருக்குது, இருந்தாலும் அது வந்து அது வராது, இது காலப்பெயர் என்பதுதான் இதற்கான சரியான பதில். அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்க. இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான இது வந்து ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை அப்படின்னு அவங்களே கொடுத்துறாங்க. நீங்கள் நேராக படித்து பார்த்தா, தமிழ் படித்தவங்க 10th வரைக்கும் தமிழ் படித்தவங்களால ஈஸியாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையில்லை, இது எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் தான், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. கொல குறைபடா குழுடை வினையகா, சார் வியநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல குறைபடா குழுடை வியநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவும் சொற்கள் ஒழுங்குபடுத்தி தான், இது எல்லாரும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது அகரவரிசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அகரவரிசைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா வாய்ப்பாடு எடுத்து வச்சுக்கணும். வாய்ப்பாடுனா உங்களுக்கு தெரியும், டேபிள்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் அந்த நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும், 240 எழுத்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ ஆ இ இ உ உ அப்படின்னு மேலே மெய் எழுத்து இருக்கும், கீழே வந்து காஞ்சா சாட்டா தானா மான்னு வரும். ஸோ அதில் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரோ அண்ட் காலம் வைஸ் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணால் தான் ஈஸியாக நீங்கள் அகரவரிசையை நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சா சா சி சி சே சே சை சோ சோ சவுஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாவுக்கு அப்புறம் குரில் சாவுக்கு அப்புறம் நெடில் சா வருது, அதுக்கப்புறம் சி வருது, அதுக்கப்புறம் நெடில் சி வருது.
ரைட்டா. அதுக்கப்புறம் சூ வருது, அதுக்கப்புறம் நெடில் சூ வரும். ரைட்டா. ஸோ இந்த சீர்தூக்கு கரெக்டாக இருக்கிறதால இது வந்து அகர வரிசை ஈஸியாக இது பண்ணிடலாம். அடுத்தது ஒழு வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக அப்படின்னு சொல்ல, நாட்டுக்கு தேவை அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அரண்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல பாருங்கள் 2 சுழி வச்சுருக்காங்க, ஆப்ஷன் டியில் பாருங்கள் 3 சுழி வச்சுருக்காங்க. ஸோ அரண் அப்படின்னா என்ன புரிஞ்சுங்க, நாட்டுக்கு தேவை அரண்னா நம்ம சுவருன்னு சொல்லுவோம்ல, அரண்மனை. அரண்னா எப்படி சொல்லுவாங்கன்னா பாதுகாப்பு வளையம், அதுதான் அரண், நாட்டுக்கு தேவை அரண். ஸோ அந்த பாதுகாப்பு வளையம் வந்து கரெக்டாக 3 சுழி தான் இன்னும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழைனா என்ன, வாழைனா என்ன. வாழைன்றது மர வகை, இது 2 இடத்துல வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் மர வகை வந்திருக்கு. ரைட்டா. அப்போ அது 2 இதில் தான் நமக்கு ஒரு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை என்பது மீன் வகை. ரைட்டா. அப்போ மர வகை மீன் வகை மேட்ச் ஆகுது, அதனால இந்த வாழை முதல்ல இருக்க வாழைக்கு இளம்பெண் மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் இளம்பெண் மர வகை மீன் வகை என்பது ரைட்டான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நோட்ஸ்லேயும் இது இருக்குது, நம்ம அகாடமி நோட்ஸை பாருங்கள், இதில் இது இருக்குது கண்டிப்பாக. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானத்துறை அலுவலகம்னா கிடையாது, வருமான வரி அலுவலகம், அதான் கரெக்ட். இன்கம் டேக்ஸ், டேக்ஸ்னா வரி, இன்கம்னா வருமானம், ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம். அப்போது ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மீதி 2 வரி இல்லை. அடுத்தது வழுவு சொற்கள் அற்ற தொடர் கேட்டிருக்காங்க. வலப்பக்கம் இடப்பக்கம் ஞாபகம் வச்சுங்க, வலப்பக்கம் இடப்பக்கம். அதே மாதிரி வலக்கை இடக்கை இதுதான் வரணும். அப்போ நம்ம பார்த்தோன்னா 2வது வலப்பக்க சுவற்றில்ன்றது பாருங்கள், மற்றது எல்லாமே அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இந்த சுவரில் வந்து இது வந்து இது 2வதுல இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெல்லினம் இருக்குது சுவர், அதனால அதுதான் ரைட்டான ஆன்சர். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. வழுவு சொற்கள் அற்ற தொடர் எது அப்படின்போது வலப்பக்க சுவர், மீதி எல்லாம் சுவற்றில்னு சொல்லி வல்லினம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்தது அனித்து என்ற சொல் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனித்து அப்படின்னா என்னன்னா அருகில்ன்ற மாதிரி அர்த்தம் அனித்துனா. ஸோ அதனால் அதனுடைய எதிர்ச்சொல் எது, தொலைவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை ஓலை. பனை ப்ளஸ் ஓ அப்படின்னா பார்த்துங்க யோன்னு வருதுல்ல, பனை நை ப்ளஸ் ஓ வந்து யோ அப்படின்னு வரும். மீதி எதுலேயும் வராத பாருங்கள், யோ அப்படின்றது எதுலேயுமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா நை ப்ளஸ் ஓ அப்படி பார்த்தீங்கன்னா யோன்னு வருது. ஸோ அதனால் பனை ஓலை என்பது சரியான வார்த்தை. அடுத்தது இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம். அன்பகத்து இல்லா எப்பயுமே பார்த்துங்க இந்த மாதிரி 3 ஸ்பிளிட் வர்றதில் தான் நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. இப்போ இன்னொரு கூட சொல்லுவாங்க, அது அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்ற மாதிரி. தெங்கம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெங்கம் ப்ளஸ் அம் கூட்டல் பழம் அப்படின்னு வரும், தெங்கம் ப்ளஸ் அம் ப்ளஸ் பழம். அது மாதிரி 3 டிஜிட் வர மாதிரி நமக்கு பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லா நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல்பு தொடையில் அமைந்த சொற்களை எழுதுக. இன்னும் நான் இயல்பு தொடையெல்லாம் உங்களுக்கு நடத்தலை, இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் ஈஸியாக பார்த்துக்குவோம். மோனை எதுகை இயல்பு 3 இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. மோனை எதுகை இயல்பு. மோனை தொடை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனத்தொடை, எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை தொடை, கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் இயல்பு தொடை. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இயல்பு தொடை கேட்டிருக்காங்க. கடைசி வேர்டு ஒன்றா வர்றது எது பாருங்க, இதில் டி தா வருது, இது வராது. இதில் டி சேர்னு வராது, இது பூல நாடுன்னு வராது, இது நாடுன்னு வருது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இயல்பு தொடை கேட்கும்போது கடைசி வார்த்தைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாயொப்ப பேசும் மகள் என்ற ஊமை சொல்லுக்கு பொருள் கேட்குறாங்க. ஊமை அவங்களுக்கு பெறும் பொருளில் இதை மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா தாயை ஒப்ப பேசும் மகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாயை போன்று பேசுதல். நம்ம சொல்லல தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ், அது மாதிரி தாயை போன்று பேசுதல் அப்படின்றது இது தெரியும். அடுத்தது செய்வினை வாக்கியத்தை செயல்பாட்டு வினையாமல் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னா போடலாம். நம்ம உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது, அவ்வளோதான். ஆக்டிவ் நம்ம சொல்லுவோம் டைரக்ட் டு இன்டைரக்ட், இங்கிலீஷில் டைரக்ட் டு இன்டைரக்ட்னு சொல்லுவோம். உலக தமிழ் மகாநாடு அப்படின்றது செய்யப்படுகின்ற பொருள்
ஸோ உலகத்தமிழ் மகாநாடு என்று தொடங்கி வைக்கப்படுகிறதுனா உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்படுகிறது. அடுத்தது நாலடியார் என்னும் நூலியப்பாடு. நாலடியார் வந்தாலே சமண முனிவர்கள் தான். நாலடியார்ன்றது சமண வைணவர்கள் கிடையாது, நாயன்மார்கள் கிடையாது, பௌத்த தொழில்கள் கிடையாது. நாலடியார்னா சமண முனிவர். 2 அடின்றது திருக்குறள், 4 அடி என்றது சமண முனிவர்கள். அடுத்தது மணிமேகலையின் தோழி சுதமதி என்பது ரைட். மணிமேகலையின் தோழி சுதமதி, இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பட்டி மண்டபம் என்ற சமய கருத்துக்கள் வாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டால் மணிமேகலை. பட்டி மண்டபம் என்ற சமய கருத்துக்கள் வாதிக்கும் நூல் வந்து எதுன்னு கேட்டால் மணிமேகலை. இதுவும் புக்கில் தான் இருக்குது. புறநாட்டில் உள்ள புறத்திணைகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்திணைகள் எத்தனை வந்து 11 அப்படின்னா வஞ்சி, காஞ்சி, உஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, பொதுவியல், பாடான், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்ம புறத்திணைன்னு சொல்லுவாங்க. அகத்திணை அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அதை பற்றி சொல்லுவாங்க. அடுத்தது பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து முல்லை களி அதில் தான் இது இடம்பெறுதான். எழுத்துக்கள் எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன் மறுப்பு, கலங்கினர் பலர் அப்படின்றது முல்லை களி. இது டெக்ஸ்ட் புக் சோர்ஸு. டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனில் ஈயேன் என்பது அதனிடம் இழிந்தன்று அப்படின்றது என்னென்னா கூற்று ஒன்று. இப்பாடல்களை பாடியவர் வந்து கழைதின் யானையார். அது மட்டும்தான் சரியா. இப்பாடலில் புழப்படும் வள்ளல் பாரின்றது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? 21 முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழி வெறுக்க வேண்டும் என்று பொருள் அல்ல என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் திருவிக்கா. திருவிக்கா பற்றி கண்டிப்பாக இருக்கும் ஒரு கொஸ்டின். பாரதியார் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும். பாரதிதாசன் கொஸ்டின் பற்றி இருக்கும். சமரச சன்மார்க்க சங்கம், ராமலிங்க அடிகளார், வடலூர். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் அடிக்கடி வருது. ராமலிங்க அடிகளார் நல்லா பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இனிப்புன்றது வளமா? ரைட், வளம். துவர்ப்பு என்பது ஆற்றல், புளிப்பு என்பது இனிமை, அடுத்தது கார்ப்பு அப்படின்றது உணர்வு. ஸோ இதை நல்லா பார்த்துங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். இனிப்புன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம், துவர்ப்பு அப்படின்றது என்னென்னா ஆற்றல், புளிப்பு அப்படின்றது என்னென்னா இனிமை, அடுத்தது கார்ப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து உணர்வு அப்படின்றத எடுத்துக்கும். அடுத்தது 25வது கொஸ்டின். தமிழ் இனத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே தமிழ் இனம் சேர்ந்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னா மொரிஷியஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ மொரிஷியஸ் இருக்குது, ஒரே ஆப்ஷனாக தான் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். சிங்கப்பூர் அண்டு மொரிஷியஸ். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்தனா அத்தி மரங்கள் சூழ்ந்த மரங்கள். அத்தி மரங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அது ஆற்காடு என்று அழைக்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என பெயர் சூட்டியவர் யாருன்னு கேட்டால் நம்ம தந்தை பெரியார். அடுத்தது காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுனா 1937 காமராஜர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறார். 37 காமராஜர். அடுத்தது அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது மோதை. அப்போ பார்த்தீங்கன்னா இது மேற்கு வாய். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி டாப்பிக்கு. ஸோ இதை உங்களுக்கு நடத்திட்டு நான் அதுக்கப்புறம் சொன்னால் நல்லாயிருக்கும். 1 அப்படின்னு சொல்லுவோம், 1 2 அப்படின்னு சொல்லுவோம், 1 3ன்னு சொல்லுவோம், அடுத்தது 1 4ன்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது 1 2 4ன்னு சொல்லுவோம், அடுத்தது 1 3 4ன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் 1 2 3 4ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அடி, இணை, பொழிப்பு, ஒருபு, கூழை, கீழ்க்கதுவாய், மேற்கதுவாய், முற்றுமோனை அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம அந்த டேபிள் சொன்ன பிறகு இதை மோனைத்தொடரை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 30 கொஸ்டின் மட்டும் தமிழில் பார்த்துருக்கோம். இன்னும் கிராமர் இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பார்த்துக்குவோம். இப்போ ஒரு சில டாபிக் இன்னும் நடத்தாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோனைத்தொடை, இயல்பு தொடை, இயல்பு தொடை, எதுகை தொடை அது நடத்தாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இதுக்கு வருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை வந்து டெவலப் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட், கைண்ட்லி ஷேர் த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் கிராமர் கிளாஸில் பார்ப்போம்.